இந்த குளிர் சீசனில் நீங்கள் வந்து சூடான டீயோட ஏதாவது மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி வெண்டைக்காயை யூஸ் பண்ணி கோலா உருண்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் மொறுமொறுப்பாகவும் உள்ளேயும் அதே சமயம் நல்லா வெந்திருக்கும். அதே சமயம் எண்ணெயும் நிறைய குடிச்சிருக்காது. உங்களுக்கு இதை எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு வந்து ஒரு கப்பு அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் தண்ணி வந்து நல்லா முங்குற அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து இதை நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு அந்த தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவாக இதே அளவு தண்ணி விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமேலு வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பருப்பு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து வெண்டைக்காய் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 6லேருந்து 7 வெண்டைக்காய் எடுத்துருக்கோம். இதை வந்து முனையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து பாதியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேலு நீங்கள் வந்து அதை சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து மெலிசாக எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நமக்கு இந்த மாதிரி நல்லா இந்த பக்குவத்துக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து முத்தலாக எடுத்துடாதீங்க, கொஞ்சம் பிஞ்சாகவே எடுத்துக்கோங்க. வெண்டைக்காயை வந்து நம்ம அப்படியே வந்து இந்த மாதிரி வெட்டிட்டு சேர்க்கலாம். சேர்த்தா ரொம்ப கொலகொலப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமேல் நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இல்லை அப்படியே சேர்த்திங்கன்னா ரொம்ப வந்து கொலகொலப்பாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் லைட்டாக ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறமேலே இதை வந்து ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை வந்து நீங்கள் வந்து மிக்சியில் வந்து சேர்த்துக்கோங்க. மிக்சியில் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அரைக்கும் போது தண்ணி வந்து விட வேணாம். அதுக்கப்புறமேல அரைச்சிட்டு ஒரு சுற்றுட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் தண்ணி தேவைப்படுச்சுன்னா நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு கொஞ்சம் பருப்பு மட்டும் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைனலாக அரைச்சிட்டு இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும்போது அந்த பருப்பு வந்து அரைக்காத பருப்பு இருக்குது பார்த்திங்களா, ஊற வச்ச பருப்பு, அதை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த உருண்டையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதை வடை மாதிரி செஞ்சாலும் சரி, நீங்கள் வந்து ரொம்ப நல்லா ஒரு சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு வெண்டைக்காயை நம்ம வதக்கி வச்சிருந்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேல பச்சை மிளகா வந்து 2 பச்சை மிளகா வந்து நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேல் கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேல வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடின்றது நீங்கள் பருப்பு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேலு சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு. அதுக்கப்புறமேலு ஒரு பிஞ்ச் அளவு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமே நல்லா வந்து பிணைஞ்சி விட்டுக்கோங்க. இதில் தண்ணி வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக விடணும்னு அவசியம் இல்லை. நல்லா அதுலேயே வந்து தண்ணி வந்து பருப்பில் ஊறுறதுனால இந்த அளவு பிணைஞ்சிக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறமேலு நீங்கள் வந்து மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். மசாலாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேலு கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு ஸ்மால் அமௌண்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேல ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து போட்டுட்டு நல்லா வந்து பிணைஞ்சி விட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா நசுக்கி விட்டுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மசாலா பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம கோலா உருண்டை மாதிரி செய்கிறதுனால இந்த மசாலா வந்து நம்ம சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வடை மாதிரி செய்யணும்னா மசாலா வந்து சேர்க்காமல் நம்ம ப்ரீவியஸ் பொசிஷனில் இருந்தது பார்த்திங்களா, அதோட ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் வந்து வடை மாதிரி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு கோலா உருண்டை மாதிரி செய்யணும்னா நீங்கள் வந்து இந்த மசாலா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேலு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டை எல்லாத்தையும் ஒன்று வந்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சேர்க்கும் போது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு சேருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 3/4 வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு இருக்கணும்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு 3/4 வந்ததுக்கப்புறமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்து மொத்தமாக போட்டு எண்ணெயில் போட்டு நீங்கள் வறுத்துங்க. நம்ம வடைலாம் பண்ணுவோம் பார்த்திங்களா, பாதி இதில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல் சேர்ப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் அதே சமயம் மொறுமொறுன்னு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். இப்போ நல்லா கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமேலு இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நார்மலாகவே டீ டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னு வைங்களேன், பஜ்ஜி சாப்பிடுவோம், அப்படி இல்லைனா வந்து வடை ஏதாவது சாப்பிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.